தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடந்ததா? மர்மத்தை உடைத்த சிபிஐ தலைவர் வீரபாண்டியன். பெரம்பூருக்கு சிஎம் விஜய் போனாரு, ஆனா இதை மிஸ் பண்ணிட்டாரே, கொந்தளிக்கும் மக்கள். ஆதாரங்களை திரட்டி ஆளுநரிடம் ஒப்படைத்த திமுக. குதிரைபேர ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் ஆளுநரிடத்திலும் டிவிசியும் திமுகவின் சார்பில் புகார் கொடுத்திருக்கிறோம். எங்கிட்டு போனாலும் அடி கன்ஃபார்ம் போலையே தாவேகாவுக்கு. தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். இது மாதிரி நிறைய கேள்விகள் மக்களுக்கும் நமக்கும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இவ பெரம்பூர் சிஎம் தொகுதிக்கு வந்து முதலமைச்சர் அவங்க போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய எம்எல்ஏ ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. 10 பேரை அங்கே நியமிச்சிருக்காங்க. எந்நேரமும் நீங்கள் இருக்கணும் மக்கள் குறைய தீர்க்கறதுக்குன்னு. அதை தொடர்ந்து ரேஷன் கார்டு, அந்த ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் பட்டா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மெயினான ஒன்றை மிஸ் பண்ணிட்டாரே சார். ஆக்சுவலாக விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு வந்து எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வச்சதே லேட்டு. ஓகேங்களா, 2 மாதம் டிலே. இந்த 2 மாதத்தில் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் போய் சேர்ந்துருக்கு இவர் அலுவலகம் திறக்காமல் இருந்ததுனால. ஆல்ரெடி அங்கே அலுவலகம் இருக்குது. ஓகேங்களா, இந்த அலுவலகத்தை நீங்கள் ரெனோவேஷன் பண்ணுறது, பல மாற்றங்களை கொண்டு வர்றது, இவ்வளோ காசு யார் வீட்டு காசு? அரசாங்க பணம் தான். அரசாங்க பணம் தான். இருந்தாலும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. இப்ப மக்கள் வந்தா யாரை மீட் பண்ணணும் டைரக்டா, ஏன்னா வெயிட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குல்ல. இப்போ சிஎம் தொகுதின்றதுனால ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த இடம் எப்படி இருக்கணும், சிஎம் ரூம் எப்படி இருக்கணும், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கணும். இந்த ஒர்க்லாம் அங்க வந்து பண்ணதுனால டைம் எடுக்க தானே செய்யும். ஆக்சுவலா வந்து ஏற்கனவே அங்க எம்எல்ஏ அலுவலகம் அப்படின்றது ஒர்க் ஸ்டேஷன்ல தான் இருந்துச்சு. ஆர்டி சேகர் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. எப்படி இயங்கிட்டு இருந்ததோ அப்படியே நீங்க வந்து அதை மாத்தலாம். நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்தலாம். அது நான் அது தப்பு சொல்ல வரல. அது ஒவ்வொரு கட்சிக்கு ஏற்ற மாதிரியும் மாத்திப்பாங்க. இப்ப திமுக வந்துன்னா திமுகவுடைய அவங்க ஆட்களை போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் இது பண்ணுவாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆர்டி சேகர் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும்போது ஈஸியாக போயிட்டு என்ன பண்ணணும், எம்எல்ஏவை ஆக்சஸ் பண்ணணும். இப்போது நானே போயிட்டு என்ன பண்ணணும்னா எம்எல்ஏவை பார்த்து என்னால் கேள்வி கேட்க முடியும். என் தொகுதிக்கு என் தெருவுக்கு ஏன் இந்த மாதிரி தண்ணி வந்து தேங்கி நிற்குது, ஏன் வரலைன்னா அடுத்த செகண்ட் வருவார். ஸோ இது நடந்திருக்கு, ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு. ஏன்னா நானே சாட்சி. எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்களை நானே மீட் பண்ணி நானே வந்து பல குறைகளை சொல்லியிருக்கேன். அவர் வந்து நிவர்த்தி செஞ்சிருக்கிறார், எங்கள் வார்டுக்கு வந்து செஞ்சிருக்கிறார். ஸோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், மாதம் எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் கால் வரும். உங்கள் தெருவில் எதனா குறைகள் இருக்கா, நீங்கள் வசிக்கிற பகுதியில் எதனா குறைகள் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. சரி, நீங்கள் வரீங்க, உங்களுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுறீங்க, நான் அது சொல்ல வரல. பில்டிங் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ புனரமைப்பு வேலைகளை நீங்கள் பண்ணி இவ்வளோ டிலே இருக்குல்ல, இந்த 2 மாதத்தில் பெரம்பூர் மக்களுக்கு போய் சேர வேண்டியது போய் சேர்ந்துருக்கா, அவங்க அடைய வேண்டிய நன்மைகள் அடைஞ்சிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று. ஓகேவா, இன்னொன்று இதுவே டிலே தான். 2 மாதம்ன்றது டிலே தான். இது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பண்ணியிருக்கணுமோ அது சீக்கிரமாக பண்ணியிருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த புனரமைப்பு பணிகள் அதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் காசு. ஓகே, அதில் பணத்தெல்லாம் வீண் விரயம் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க, அது செஞ்சுருக்கிறாங்க, இது செஞ்சுருக்கிறாங்க, சூப்பர். வாட்ஸ்அப் இது பண்ணியிருக்காங்க, எது செயலி ஒன்று, ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், சிஎம்கே வந்து என்ன பண்ணலாம், அதை தெரிவிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. கைத்தட்ட வேண்டிய ஒரு பாராட்டுக்குரியது, எதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பெரம்பூருக்கு வந்தீங்களா, மக்கள்ல இருந்தாங்களா, என்ன பெரம்பூர்ல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன ஜெயிக்க வந்தீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை? ஒத்த வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அதான் பொதுவாகவே அவங்க சொல்லிட்டாங்கல்ல, குழந்தைகள்லாம் அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி என்னை வின் பண்ண வச்சுட்டீங்க, எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றின்ட்டாங்க. அதனால ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ திருச்சி கிழக்கு மட்டும் போய் எதுக்கு நன்றி சொன்னீங்க? அது வாக்கு சேகரிக்க போனாங்க. நீங்க நன்றி சொல்றேன்னு தானே சொன்னீங்க. வாக்கு சேகரிங்களா, அது அப்பாற்பட்ட விஷயம். நன்றி சொல்றேன். இடைத்தேர்தல் வர்றதுன்றதுனால நன்றி சொல்ற, அப்படியே போற வழியில இதையும் பெரம்பூர்ல இடைத்தேர்தல் வந்தாதான் நீங்க வந்து மைக்க பிடிப்பீங்க. எங்க இடைத்தேர்தல் நடக்குதோ அங்கதான் நீங்க மைக்க பிடிப்பீங்க. இடைத்தேர்தல் வராத இடத்துல நீங்க மைக்கு பிடிக்க மாட்டீங்க. அப்போ பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் வந்திருந்தா விஜய் அவர்கள் வந்து மைக்க பிடிச்சிருப்பாரா? கேள்விகள் இருக்கு இல்லைங்க. இப்போ நீங்க திருச்சி கிழக்குல நன்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் போனீங்க. அங்க நீங்க பிரச்சாரம் மேடையா மாட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா சொல்லிட்டு போனது என்ன,
என்ன திருச்சி கிழக்கு நான் நன்றி சொல்ல போறேன், நான் ரிசைன் பண்ணிட்டேன். இவரே முதல்ல கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தார். கான்ஃபிடென்ட்டா இருங்க மற்றவங்களுக்கு சொன்னார கண்டி இவர் கான்ஃபிடென்ட்டா இல்லை. ஆனால் தான் பெரம்பூரும் திருச்சி கிழக்கு தெரிந்தது. அதுல கூட அவர் எந்த அளவுக்கு நுணுக்கமா 2 தொகுதியில தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அது வேற கதை. ஆனா இருந்தாலும் தேர்ந்தெடுத்தீங்க, 2 ஜெயிச்சிட்டீங்க. நீங்க திருச்சி கிழக்க விட்டுட்டு பெரம்பூரை பிடிச்சிக்கிட்டீங்க. இருந்தாலும் திருச்சி கிழக்கு நீங்க என்ன பண்ணீங்க, போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தீங்க. இம்மா தூரம் வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லாம போறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் எல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா மக்கள்? இவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், விஜயனா வருவாரு, 2 வார்த்தை பேச மாட்டாரா? ஏக்கம் இருந்திருக்காங்களாங்க மக்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் பேசல? ஏன் நீங்க வரீங்க, அலுவலகத்தை திறக்கிறீங்க, இந்த தெருவுக்கு அப்படி போறீங்க, அதுவும் படைபலத்தோட போறாரு. தொகுதி மக்களுக்குள்ள வரதுக்கு அவ்வளவு பயமா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு. அந்த பேட்டரி காரில் அவர் வரும்போது முன்னாடி அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு போகுது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ அச்சம், ஏன் இவ்வளோ பயம்? உங்கள் தொகுதி மக்களுக்கு தானே வரீங்க, உங்கள் தொகுதி மக்களை தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் ஓகே, பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் வச்சுப்போம். இருந்தாலும் நீங்கள் தொகுதி மக்களுக்கு வந்தீங்க, அங்கிட்டு போகிறீங்க, இங்கிட்டு போகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஒரு இடத்துல ஸ்பாட்டில் நின்று ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்களே, நன்றி சொல்லவே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய குறை தான். விஜய் அவர்கள் வந்தார், அலுவலகத்தை திறந்தாரு, மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போனார், நலத்திட்டுவாங்க, ஆஹா ஓஹோ சூப்பர். இருந்தாலும் இந்த ஒரு குறை இருக்குல்ல, ஒரு சின்ன குறை, பேசிட்டு இருந்தா வேலை முடிஞ்சிருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு குறை இருக்குல்ல, இந்த குறையை வச்சுட்டு போயிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ இப்படி இருக்கும் பொழுது பணிமனைக்கு போறாரு, அந்த பேட்டரி பஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ற இடத்துக்கு போறாரு. அங்கே லேடிஸு 4-5 பேர் என்ன பண்றாங்க, விஜயண்ணா வந்துட்டாரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, கை கொடுக்குறாங்க, ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், விஜயனாக்கு நான் ஹேண்ட் ஷேக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆசையோட தான் கை கொடுத்துருப்பாங்க. ஏன் நீங்கள் கை கொடுக்கல? இது நம்ம இது சின்ன விஷயம் தான், நான் கை கொடுக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்துட்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பெண்மணி இருந்த இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும். சிஎம் வந்திருக்கிறாரு, விஜயனா வந்திருக்கிறாரு, அப்போ அந்த பெண்மணி எந்த அளவுக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடாக உங்களுக்கு கை கொடுத்தாங்க. அதை நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னா என்ன ஒரு மனப்பான்மையில் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது விமர்சனம் பண்ணா விமர்சனம் பண்ணிட்டே போகலாம், பட் நம்மளுக்கு அது மெயின் கிடையாது. பெரம்பூர் தொகுதிக்கு வந்தவர் ஏன் ஒரு நன்றி சொல்லலை அப்படின்றது தான் நம்முடைய வாதமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்த விஜய் அவர்கள் எல்லா நலத்திட்ட விதையிலும் செஞ்சாரு, எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்தாரு, எல்லாமே பண்ணாரு. சின்னதாக ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிட்டு போயிருந்தா இது ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக அரசு குதிரை பேரம் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. வட மாநிலங்களில் இந்த குதிரை பேரம்ன்றது ஒரு சகஜமான ஒன்றா மாறிடுச்சு. ஏன்னா பாஜகவில் இருக்கிறவங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தூக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம அதை கேள்விப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மாற்றம்னு இதுதான் முதல் மாற்றமாக இருக்குது. இதுக்கு சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்களே நானே சாட்சி அப்படின்ற மாதிரி வர்றாரு சார். ஆக்சுவலாக குதிரை பேரம் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்ற மர்மம் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாமே குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநரை போய் நாடுறாங்க, உயர்நீதிமன்றத்தில் போய் நாடுறாங்க, பொதுமக்கள் கிட்ட கருத்துக்களை வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கண்டுக்காம நான் செய்கிறத தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, இந்த ஆட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை தீர்க்க வேண்டிய இடத்துல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பொறுப்பெடுத்து இதெல்லாம் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்னு விளக்கம் கொடுக்குற இடத்துல இந்த ஆட்சி இருக்குது. ஆனால் எதையுமே கண்டுக்காம நாங்கள் செய்கிறத தான் செய்வோம், பண்ணுறதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சிய போக்கு இன்னைக்கு இந்த தாவே காட்சியில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே வைகோ அவர்கள் விஷயத்த சொன்னார், எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார். இருந்தும் இப்போ சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது, இது ஆபத்து, தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்து, இதுக்கு நீங்களும் சாட்சி நானும் சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நடக்குது அப்படின்றது அவர் சொல்றது தான் இங்கே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சி இப்போ தாவேகா ஆட்சி நீடிக்குது அப்படின்னா சிபிஐயிலும் அதில் ஒரு பங்கு பெரிதாக இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை இன்னைக்கு ஓப்பனாக என்ன பண்ணுறாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்றதெல்லாம் செகண்டரி, பட் இருந்தாலும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு வகையில் சாட்சி. இப்போ திமுக இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, ஆளுநர்கிட்ட போயிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. தாவேகா ஆட்சியில் குதிரை பேரம் நடக்குது, விசாரிச்சு சொல்லுங்க, ஆதாரத்தோட அவங்க போயிட்டாங்க. ஆமாம், ஆதாரத்தோட போயிருக்கிறாங்க. எல்லா ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ஆதாரத்தோட போயிருக்காங்க. இப்போ தாவேகா
குதிரை பேடத்தில் ஈடுபட்டிருக்கா இல்லையான்னு விசாரிக்க வேண்டிய கடமை ஆளுநர் அவர்களுக்கு இருக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சட்டப்பிரிவு 167 பயன்படுத்தி விளக்கம் கேட்டு விசாரணை நடத்தலாம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் பரிந்துரைக்கலாம், சிபிஐக்கு பரிந்துரைக்கலாம். இந்த விவகாரம்லாம் அவருக்கு இருக்குது. ஆனா இவர் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இங்க தவறுனாங்கன்னா நீதிமன்றத்தை நாடுவாங்க. நீதிமன்றத்தை நாடும் பொழுது அங்க நீதிமன்றத்துல பல விஷயங்கள் அங்க வந்து செய்யறதுக்கு திமுக வந்து என்ன பண்ணுவாங்க, வாதங்களை முன்வைப்பாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுக்கு முன்வைப்பாங்க. சிபிஐ விசாரணைக்கு வரலாம், நேரடியாக வந்து உள்துறை அமைச்சகமே இறங்கலாம். பல விஷயங்கள்ல வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இது ஆளுநர் எடுக்க வேண்டிய முடிவா இல்லை நீதிமன்றத்துக்கு போய் எடுக்க வேண்டிய முடிவா அப்படின்ற ஒரு விஷயத்தில் எப்படி எடுத்தாலும் விஜய் ஆட்சிக்கு ஒரு பேர் ஆபத்து. எப்படி போனாலும் அடி போவாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் வச்சாலும் அந்த அடி வாங்குவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு இங்கிட்டு ஆளுநர் நடவடிக்கை எடுத்தாலும் அவருக்கு ஆபத்து, நீதிமன்றம் எடுத்தாலும் ஒரு நெருக்கடி அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புது. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது என் கூட இருக்கிறவங்க எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் இருக்கக்கூடாது, வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும், இந்த கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணால் நம்ம அண்ணன் தானே விட்டுருவாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது, நான் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன்னாங்க. அவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பழனியில். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி அந்த அளவுக்கு கம்மி பண்ணி அந்த பத்திரம் பதிவு பண்ணி வித்துருக்குறாங்க. இவ்வளோ முறைகேடு கண் எதுக்க நடந்திருக்குது, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க? திமுக ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரா சேகர் பாபு அவர்கள் இருந்தார். தனிநபர்கள் ஆக்கியூபேட் பண்ணி வச்சிருந்த அந்த கோயில் நிலங்களை வந்து என்ன பண்ணாருன்னா அதை வந்து மீட்டு அது அறநிலைத்துறைக்கு வந்து என்ன பண்ணாரு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வேலைகளை சேகர் பாபு அவர்கள் செஞ்சார். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா, என்ன கொடுமைகள் நடக்குது தெரியுமா? தனிநபர்களுக்கே திரும்பவும் அறநிலைத்துறை சொத்துக்களை வந்து கோயில் நிலங்களை வந்து கொடுக்குற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் போயிருச்சு அப்படின்றது தான் நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ 100 கோடி ரூபாய் அந்த கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு இங்கே வந்து தனிநபர் மேலே பட்டா போட்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சியினுடைய முறைகேடுகள் அவலங்கள் எந்த அளவுக்கு சந்திச்சிருக்குது அப்படின்றத பார்க்கணும். கடந்த ஆட்சி காலத்தில் கோயில் நிலங்கள் எல்லாம் மீட்டாங்க, தனிநபர் ஆக்கியூபேட்லேருந்து மீட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் திரும்பவும் அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கார் பாருங்க, அவர் பொது வெளியிலலாம் பேசும்போது பயங்கரமா பேசுவார், மேடைகள்லாம் பயங்கரமா பேசுவார். இன்னைக்கு எங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டாருன்னு நம்மளுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய அவலங்கள் நடந்திருக்கு, முறைகள் நடந்திருக்கு. நான் தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வீரவசன டயலாக் பேசினவர் தான் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவருக்கு முட்டு கொடுக்குறவரா இருந்தவர் தான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள். ஆய்வெல்லாம் மேற்கொண்டாரு, அதிரடியை கலப்புனாரு. நான் இதுக்கப்புறம் விட மாட்டேனே, இந்து சமய அறநிலையத்துறை இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு கோஷம் போட்டார். இன்னைக்கு எங்க போனார் மனுஷன், ஓடி ஒளிஞ்சிட்டார். இதுக்கான விளக்கத்தை கொடுக்கல, இந்த துறை சார்ந்த அமைச்சரும் கொடுக்கல, முதலமைச்சரும் கொடுக்கல. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த 2 பேர் மேல? அந்த 2 பேர் யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க மேல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? நீங்க தாசில்தாரை வந்து என்ன பண்றீங்க, சார்பதிவாளரை வந்து என்ன பண்றீங்க, இடைநீக்கம் செய்றீங்க. ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த 2 பேர் மேல நடவடிக்கை என்ன? அமைச்சருக்கு தெரியாமலே இந்த விஷயம் நடந்திருக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வியும். அமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்குமா, இல்ல பத்திரத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல அவருக்கு தெரியாம நடந்திருக்குமா? இப்ப நீங்க இங்க வந்து இது வந்து அதிகாரிகளை மட்டும் நீங்க இடைநீக்கம் செஞ்சிட்டேன்னா இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பொறுப்புல இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பொறுப்பு? அது அவங்க தானே பொறுப்பு. பத்திரத்துறை சார்ந்த அமைச்சரும் பொறுப்பு, இந்து சமய நலத்துறை அமைச்சர் 2 அமைச்சரும் பொறுப்பு, இந்த 2 அமைச்சர் வழிநடத்துற முதலமைச்சரும் பொறுப்பு. அப்ப இவங்க என்ன, அதாவது நான் முறைகேடு பண்ண மாட்டோம், இங்க ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, 100 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து இங்க வந்து இது பண்ணிருக்கீங்கன்னா அப்போ இது எங்க போகுது ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்குது. சோ இந்து சமய அறநிலையத்துறையுடைய சொத்துக்கள் கோயிலுக்கு சொந்தமானது. ஆனா இது தனிநபர்கள் ஆக்குபேட் பண்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதற்கு துறை போன எல்லாரையும் வந்து கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னா. துறை சார்ந்த அமைச்சர் இன்னைக்கு எங்க போனார் தெரியல, இதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆட்சியில முறைகேடுகள் நடக்குது, அதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி அப்படின்றதான் நம்ம இங்க கருத்துக்களை முன்வைக்கிறோம். இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபடுறவங்களை இந்த பணி நீக்கம், அதாவது பணியிடை நீக்கம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பணியிலேருந்தே சுத்தமாக அவங்கள வந்து நீக்கிடணும் அப்படின்றது தான் என்னுடைய பொதுவான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி இவங்க பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இப்போ நான் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்கன்னா அடுத்த வாட்டியும் இந்த தப்பை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து வரும். ஸோ பணி நீக்கமே அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடணும் வீட்டுக்கு அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. இதே மாதிரி அரசியலில் நடக்கக்கூடிய அன்றாட நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில் அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.